வணக்கம் அன்பு ராகம் நேர்களே. காந்தல் தங்கலான் தெரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே ட்ரைனேஜ் இங்கே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஃபுட்பாத் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபுட்பாத் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா இருந்தது, ட்ரைனேஜ் நல்லா போயிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த ஃபுட்பாத்தும் அறகுறையாக போட்டந்தாட்டி இந்த பிரச்சனைங்கன்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க. அதனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த ட்ரைனேஜ் தண்ணி அப்படியே ரோட்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் என்னன்னா, அந்த ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பரான அந்த மெயின் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கனால மழை டைம் வந்துட்டு இந்த பகுதியில் ட்ரைனேஜ் தண்ணியும் மழை தண்ணி கலந்து இந்த பகுதியில் போகிறனால அதிக அளவில் துர்நாற்றம் வீசுது. அதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பகுதி மக்கள் கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் சார். சார், மழை அடிச்சிச்சுன்னா இங்கேருந்து ட்ரைனேஜ் வந்து மெயின் ரோட்டுக்கு போகிறதில்ல சார். இது வந்து பைப்போட ஃபால்ட்டு. இவங்க வந்து அரைகுறையாக போட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அது பாதியிலேயே இருந்து வீட்டுக்குள்ளே போகுது. இதோட அந்த லாஸ்ட்டு வீட்டுக்குள்ளேயே போந்துடுது. மழை காலத்தில் அவங்க குழந்தை எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு நோய் தொற்று பரவக்கூடிய இதுவும் இருக்குது. அதனால் இதுக்கு எங்களுக்கு ஒரு கமிஷனர் யாராட்டையும் நாங்கள் புகார் பண்ணிட்டோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் போகிறோன்னு நாங்கள் மனு எழுதி போட்டுட்டோம். கமிஷனருக்கும் போயிட்டோம். கவுன்சிலருக்கும் நாங்கள் சொல்லிட்டோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இல்லை, கவுன்சிலர் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இந்த ஏரியாவோட ரெப்ரசன்டேட்டிவே கவுன்சிலர் தாங்க சார். கவுன்சிலர்கிட்ட தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா ஓட்டு போட்டு நீங்களாக தான் தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ அவங்க மூலியமாக தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? சார், ஆள் அனுப்புகிறேன்னு சொன்னார். இன்னும் எந்த நடவடிக்கையும் அவரும் எடுக்கலை. கவுன்சிலர் வந்து பார்க்கல. அதனால் அதை மெயின் ரோட்டிலுக்கு போகிறதில்ல. மெயின் ரோட்டில் தான் மெயின் மேனுவலே இருக்குது. எங்கள் பாதிலேயே கட்டாயி காவால போகுது. மழை காலத்தில் அந்த லாஸ்ட் வீட்டுள்ள தண்ணி பூந்தது சார். இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது வாய்ப்பு. இல்லை, இப்போ இது என்ன எப்படி அதை கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? இந்த பைப் மெயின் ரோட்டில் மெயின் மேனுவல் இருக்குது சார். ஜாயிண்ட் அடிக்கல சார். இது பாதியிலேருந்து காவாக்கு போகுது. மழை காலத்தில் லாஸ்ட் வீட்டு உள்ள பூந்தது. இப்போ இந்த ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு தான் இருக்கு. ஆமாம், ரோடோட சென்டரில் தான் சார் மேனுவல் இருக்கு. அந்த மேனுவலுக்கு இந்த ட்ரைனேஜ் வாட்டர் போய் சேருது இல்லை. இது பாதிலேயே இங்கேயே நின்று இப்படியே காவா உள்ள போகுது. இவங்களும் டெய்லியும் லேடிஸ் வந்து அதை கழுவி டெய்லி அவங்களுக்கு இது ஒரு வேலையாக ஆயிடுது. காலையில் ஆனந்தமே அவங்க அந்த இதில் தான் அவங்க கால் வச்சு போகிற ஒரு நிலைமை ஆயிருக்கு. ஒரு அவல நிலைக்கு இந்த தெரு மக்கள் இருக்காங்க சார். ஓகே, மழை டைம் எப்படி இருக்குங்க? மழை டைம்னா மேலேருந்து ஃபுல்லுமே தண்ணி அந்த இடத்துல தான். நான் மோஸ்ட்லி அந்த இடத்துல தான் நிறைய ஃப்ளோ ஆகும். அதுவும் இல்லாமல் ட்ரைனேஜும் லீக் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கவே வழி இருக்காது. அந்த அளவுக்கு தண்ணி நிற்கும். பாதி அளவுக்கு நம்ம வீட்டு ஸ்டெப்பு வரைக்குமே தண்ணி நிற்கும். அது போகிறதுக்கான வழியும் அங்கே இல்லை. அதனால ஏதாவது ஒன்று பண்ணாதானா. அது ஃபுல்லும் மேலேருந்து வர தண்ணி ஃபுல்லுமே தான் அங்கேயே தான் நிற்கும். குப்பையிலேருந்து வேஸ்ட்லேருந்து எல்லாமே அங்கே தான் நிற்கிது. இதுவும் இந்த ட்ரைனேஜ் பிரச்சனை வந்து 2 வருஷமாக இருக்குது. எப்போ இந்த ஃபுட்பாத் போட்டாங்களோ போட்ட 1 வீக்கில் வந்து அந்த லாஸ்ட் இதில் ட்ரைனேஜில் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. சரி, லாஸ்ட்டு தானே போகட்டும்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக இது வரைக்குமே வந்துருச்சுண்ணா. நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணாத நாள் இல்லை, எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடிக்கடிக்கு நாங்கள் கூப்பிட்டு சொல்லுவோம் அவர்கிட்ட, கவுன்சிலர்கிட்ட சொல்லுவோம். சொன்னப்போ போன வீக்கெல்லாம் முந்தின வீக்கு அது ஃபுல்லுமே மண்ணுக்கு இந்த காவா மண்ணெல்லாம் எடுத்து எங்களுக்கு நடக்க இடமே இருக்குல்ல. இந்த வீக்கு தான் இது இப்படி இருக்கு. அதனால அவர்கிட்ட சொல்லியும் ரெஸ்பான்ஸ் இல்லைண்ணா. அதுதான் மெயின். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே ராகம் தொலைக்காட்சி நீங்கள் பார்த்துருந்தது தெரிஞ்சிருக்கும். நகர்வளம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருப்போம். நகர்வளம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி கவுன்சிலரே வந்துட்டு நம்ம தொலைக்காட்சியில் உட்காந்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் குறை நிறைகள்லாம் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியிலே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம ராகம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். இவங்க சொல்லக்கூடியது சொல்யூஷன் நம்ம என்னன்னு கேட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடு ரோட்டில் ஒரு மேனுவல் இருக்குது, அதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதனால இப்பகுதி கவுன்சிலர் வந்துட்டு அது முன்னெடுக்கல அப்படிங்கிறதும் தெரியல. பகுதி மக்களும் என்ன சொல்றாங்கன்னா, கவுன்சிலர் சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவங்கெல்லாம் தான் செலக்ட் பண்ணி ஒரு கவுன்சிலரை இதுக்காக தான் வச்சிருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு முனிசிபல் மூலியமா வந்துட்டு அந்த நடவடிக்கைகளை எடுப்பாங்க. ஸோ அவங்களே இந்த பகுதியில் வந்து பார்க்கலிங்கிறப்போ ரொம்ப மனவேதனையோட தான் அந்த மக்கள் சொல்றாங்க. இனியாவது கவுன்சிலர்ஸ் வந்துட்டு இப்பகுதியை சரியான முறையில் ஆய்வு மேற்கொண்டு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு கண்டறிஞ்சு அதை கொண்டு போய் முனிசிபல் ஆஃபீஸில் சேர்த்துறப்போ அவங்க வந்துட்டு அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காந்தல்ல இது போல பல பகுதிகளில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெயின் லைனே சரியா மெயின்டைன் பண்ணலன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கண்டறிஞ்சிட்டாலே இந்த காந்தல் போன்ற பகுதியெல்லாம் வந்துட்டு தூய்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. ராகம் டிவி.